வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு புது முயற்சியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கு போக போகிறோம். என்ன மேனுஃபேக்சரிங்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கோரப்பாயை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துக்கு டைரெக்டாக போய் விசிட் பண்ணி அது தொழில் தொடங்குறாங்க. ஸ்மால் ஸ்கேலில் வந்து யாரோ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கோரப்பாய் செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு முதலீடு போடணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விசிட் பண்ணுறதுக்காக டைரெக்டாக சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி கிராமத்துக்கு போயிட்டு இரண்டு பெரியவர்கள் வந்து அது ஒரு வயதானவர்கள் 2 பேர் சேர்ந்து அதை ஒர்க் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய சப்போர்ட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்காக தான் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். வாங்க போவோம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஓமலூர் தாலுக்கில் தருமபுரி போகிற ரூட்டில் வந்து நம்மளுடைய சேலம் ஏர்போர்ட் அங்கே லொக்கேட் ஆகிருக்கு. அந்த லொக்கேஷனை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய எதிர்பார்க்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு இப்போ நான் ஸ்லோ மோஷனில் அந்த ஏர்போர்ட்டுடைய என்ட்ரன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெல்கம் டு சேலம் ஏர்போர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம எதுக்காக இதை நம்ம புது முயற்சி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் ஜொமோட்டோ பற்றியோ இல்லை டெக் வீடியோ பற்றியோ ஏற்பட நான் போட்டுட்ருக்கேன். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நான் என்னென்னா புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பிஸ்னஸ் பண்ணணும் ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் வந்து இப்போ அதிகம். ஓகேங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது எந்த பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத டைரெக்டாகவே விசிட் பண்ணி அந்த பிஸ்னஸ் மேனுக்கிட்டேயோ இல்லை அந்த சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க கம்மியான முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்க டைரெக்டாக விசிட் பண்ணி இதனுடைய நன்மைகள் தீமைகள், எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா லாபம் இருக்குது இருக்காது அப்படிங்கிறத பற்றியும் மட்டும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. பாயை பற்றி நம்ம போகிறோன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க அதாவது வந்து பாய் தேவைப்படுது அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலிமா வாங்கினாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இது எதுக்கும் பெய்டு ப்ரொமோஷனுக்காக நான் இது பண்ணல, எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? யாராவது நீங்களும் வந்து உங்களுடைய இதை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை நம்ம சேனலில் ஒளிபரப்புன்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து டெலிகிராம் அட்ரஸில் நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அந்த கிராம பகுதிக்கு வந்து என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டோம். இப்போ அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறுக்கு ரோடு தான் போயிட்டுருக்கு. இந்த ரோட்டு வழியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் அவுட் ஆஃப் வில்லேஜ் தான், இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டுருக்கோம். எந்த ஒரு வண்டியும் வந்துடக்கூடாது ஆப்போசிட்டில். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு சின்ன ஒரு பாலமாட்டு இருக்குது. இந்த பாலத்தை தாண்டி போகும்போது தூரத்தில் ஒரு ரைட் சைடில் ஒரு முனிப்பன் சாமி கோவில் தெரியுது. அப்படியே ஸ்லோ பண்ணி சாமி வேண்டிக்கிட்டு அப்படியே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி போயிட்டுருக்கேன். போயிட்டு போது லெஃப்ட் சைடு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தது. என்னென்னு பார்த்தா ஏரி. அந்த ஊரில் வந்து 360 ஏக்கரில் வந்து ஒரு ஏரி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எவ்வளோ பெரிய ஏரி. இது ஃபுல்லாகவே முள்ளுக்காடாக இருக்குது உள்ளே. இன்னும் அது சுத்தகரிப்பு பண்ணாமல் இருக்காங்களா என்னென்ன தடவை வெறும் முள்ளுக்காடாக இருக்குது. ஆனால் ஏரி எவ்வளோ பெரிய ஏரி, தண்ணி ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, அதை லொக்கேட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க லொக்கேஷன் நியர்பை ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்தாச்சு. இப்போ அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். மழை வந்தாச்சு பாருங்கள், 2 ஹில்ஸ் இருக்குங்களா, ஹில்ஸ் வந்துச்சு. இந்த மேட்டு கீழே இறங்கினா லெஃப்ட் சைடில் ஒரு கட்டடம் தெரியுது பாருங்கள், அந்த கட்டடம் தான். அந்த கட்டடத்தில் போயிட்டு அவங்க எப்படி கோரை வந்து காய வச்சுட்ருக்காங்கன்னு பாருங்களேன். இதுதான் அந்த கோரைங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோரையை வந்து டை பண்ணிவிட்டு, அதாவது சாயம் போட்டு அதை வந்து காய வச்சுருக்காங்க. காய வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் பண்ணி கட்டி அவங்க வந்து அடிக்க வைப்பாங்க. இது எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு, இதுக்கு எப்படி மேன் பவர் யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எந்தெந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து காய வச்சுருந்தாங்கல்ல, அதை வந்து இப்போ கட் பண்ணி கட் பண்ணுறாங்க. அதை எடுத்து அவங்க வந்து கட்டுறாரு பாருங்க பெரியவர். இது கட்டி அப்படியே லோட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை கொண்டு போய் தான் தறியில் போட்டு அவங்க வந்து பாய் வந்து நிட் பண்ணுவாங்க, அதாவது தைப்பாங்க. இப்போ வந்து அங்கே இருக்கிற கோரையெல்லாம் எடுத்துன்னு கட் பண்ணி அது கட்டி இதில் போட்டுருவாங்க. இது எப்படி டை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக 4-5 விதமான டையிங் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து அடியை தீய மூட்டி இதில் வந்து டைஸ் போட்டு தண்ணி ஊற்றி டைஸ் போட்டு அவங்க வந்து இது மூலிமா தான் டை பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். இதுக்காக இவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இவங்க பண்ணல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாம்பல் பின்னாடி பேக் சைட் போடுறது, இங்கே தான் தீ மூட்டுவாங்க. இவங்க டை பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே ஓன் டையிங் தான், யாரையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில்ல, எல்லாமே ஓன் டையிங் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முன்னாடியே ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டேன். இப்போ அந்த கோரையை வந்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த கோரையை எப்படி நிட் பண்ணுறாங்கன்னா, இந்த மிஷின் தான் அந்த பாய் தறி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷினு. இந்த மிஷினோட காஸ்ட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக 2.5 லேக், அது 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சத்துக்கு உள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஏன்னா இதில் மெட்டீரியல் காஸ்ட் வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து கரெக்டான காஸ்ட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வாங்க. இது இப்போ வந்து சைடில் வந்து கோரை இருக்கும். இந்த கோரையை 2 ட்ரே மாதிரி சைடில் இருக்குது பாருங்களேன், அதில் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. வச்சு உள்ளே வச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்து நிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ட்ரே தான். இந்த ட்ரேயில் வந்து 2 கலர் போட்டிருக்காங்க. இந்த 2 கலர் வெவ்வேறு லொக்கேஷனில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேட் பண்ண கோரை வந்துட்டு அப்படியே நிட் ஆகும். எப்படி இது மூலிமா போயிட்டு உள்ளே தள்ளி விடும். ஒவ்வொரு கோரை இந்த சைட்லும் அந்த சைடு ஒன்று அதே மாதிரி இருக்கும், ட்ரே மாதிரி, அது மூலிமா தள்ளி விடும். இந்த நூல் இருக்குது பாருங்களேன், இந்த நூல் தான் வந்து இடையில வந்து மாற்றி மாற்றி கேப் விட்டு வரும். அந்த உள்ளே வந்து இந்த கோரை மாற்றி போகிறதுனால உள்ளே வந்து நிட் ஆயிரும். இது நிட்டிங் பாருங்கள், இந்தாண்ட ஒரு 3 கலர் வச்சுருக்காங்க, மொத்தம் 4 கலர் வச்சுருக்காங்க. 4 அந்தாண்டு 2, ஓகேங்களா. இதே தான் மாற்றி கலர் போகிறதுனால இது மாதிரி நெஞ்சிட்டு வந்துடும். பாருங்கள் எப்படி நெய்யறாங்கன்னு பாருங்களேன். இப்படி நிட் செய்யப்பட்ட வந்து கோரப்பாய்கள் அனைத்தும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் வந்துட்டு நாடாடிக்கிறாங்க. இது நாடாடிக்காமல் இருக்குது, மேலெலாம் நாடாடிச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். இது நாடாடிச்சு வச்சுருக்காங்க. இந்த நாடாடிச்ச பாயை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சேல்ஸுக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ஒரு பாய் கட்ட மாதிரி இருக்குது, டிசைனாக அழகாக இருக்குது. இது வாத்து பொம்மை போட்டிருக்கு பாருங்களேன். இது மாதிரி வெவ்வேறு டிசைனில் இருக்குங்களாமா, நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா. இப்போது வந்து அந்த பாய் வந்து இப்போ நிட் பண்ணாமல் இருக்கிறத உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து சைடில் நாடாடிக்காமல் இருக்காங்க. இது வந்து சைடில் இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாடாடிச்சு வைப்பாங்க. கோரைகள் மொத்தமாக வந்துட்டு ஒரு கட்டாக வரும். அந்த கட்டில் மொத்தம் 6 முடின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1200 1350 வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்க, இதுங்க இதிலேருந்து இந்த கட்டு தாங்க. இந்த கட்டு வந்து பிசர் சைடில் இருக்குது பாருங்களேன். இந்த பிசர்லாம் கழிப்பாங்க. இதுதான் கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது கழிச்சு எடுத்து போக தான் இங்கே எடுத்து வைப்பாங்க. அது கழிச்சதை எடுத்து 6 கட்டாக இப்படி வைப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டாக எடுத்து வைப்பாங்க. வாங்க இந்த ஓனரம்மா கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கோரப்பாய் தயார் பண்ணுற இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலராக கோரப்பாய் வந்து இருக்குது. இது மூலிமா தான் வந்துட்டு பாய் வந்து தயார் பண்ணுறாங்க. இப்போ நேரடியாக அவங்களே வந்து விசிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் அதை பார்த்துக்குறாங்க. ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் பக்கமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அம்மா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது தொழில் செய்யறதுக்கான நன்மைகள் என்னென்ன இருக்குது, இதில் வந்து இந்த தொழில் வந்து செய்ய போகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அமௌண்ட் எவ்வளோ போட்டு பண்ணலாம், இதுக்கான வருமான வாய்ப்பு எப்படி இருக்குது, இது சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எப்படி கிடைக்குதுங்கிறது நம்மக்கிட்ட கேட்போம். இங்கே இருக்கிற கோரை வந்து எங்கேருந்து வருது, இந்த கோரையை வந்து வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது எப்படி நீங்கள் பாயாக உருவாக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கரூர்லேருந்து வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கரூர்லேருந்து வர கோரையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கோரையை வந்தோடனே நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை இது மாதிரி பண்ணுவீங்க? ஒரு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 4 மணி நேரம் ஆகுங்களா? இந்த வேலை செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குங்களா? ஒரு இதுக்கு எவ்வளோ நீங்கள் கூலி கொடுக்குறீங்க? இது பேர் முக்காலா? ஒரு முக்காலுக்கு 10 ரூபா. ஒரு முக்கால் கடைக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? 4 மணி நேரம் ஆகும். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முக்கால் கழிக்கலாம். ஒரு முக்காலுங்கிறது இதில் இருக்கிற ஒரு கட்டு, சரிங்களா? ஓகே. இதில் இருக்கிற ஒரு கட்டு, சரி. ஓகே, இதெல்லாம் கழிச்சு வச்சுருக்கீங்களா? அங்கே இருக்கிறதெல்லாம் கழிச்சு வச்சுருக்கீங்க. சரிங்க. இது அது கழிச்சு வச்ச பின்னாடி அதை என்ன பண்ணுவீங்க? சாயத்தில் போடுவீங்களா? சாயம்னா அங்கே வெளியில் ஒரு ட்ரம் மாட்டர் இருந்தது, அங்கே போடுவீங்க. சரி. அது சாயம் என்னென்ன கலர் போடுவீங்க? அது என்னென்ன கலருங்க? 5 கலர் போடுவீங்க. சரி. நான் பார்த்தேங்க, மஞ்சள் கலர் பச்சை கலர்லாம் இருந்தது, பார்த்தேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை சாயம் போட்ட பின்னாடி என்ன பண்ணுவீங்க? காய் பண்ணுமா? காய் போடுறதுனா எப்படி காய் போடுவீங்க? அதை எடுத்து போயிட்டு சரி. ஓகே, தறியில் ஒரு காய் விட்டு அப்புறம் எடுத்து தறியில் ஓட்டுவீங்க. தறியில் ஓட்டுறதுன்னு பார்க்கலாமா? எந்த தறிங்க வெளியே இருக்குங்களா? இந்த தறியில் தான் நீங்கள் ஓட்டுவீங்களா? ஓகே. கையில் என்னம்மா வெறும் சாயமாக இருக்குது, கொஞ்சம் கைக்கு சேஃப்டி அது மாதிரி ஏதாவது உரக்கிற போட்டு நீங்கள் வேலை செய்யலாம்ல? ஏன் செய்ய முடியாதுங்க? கரெக்டாக வராதுங்களா? இந்த சாயம் போடும்போது கையில் இருக்குது, அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடும்போது என்ன அது க்ளீன் சுத்தமாக பண்ணிவிட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை அப்படியே தான் சாயம் இருக்குங்களா? இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா?
ஓகே 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 கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் கைக்கு சேஃப்டியாக வச்சு கை க்ளீன் பண்ணிட்டு நான் சுத்தமாக சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பாய் நீங்கள் நெய்வீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 50 ஒரு 60. 50-60 ஓகேங்களா? என்ன ரேட்டுக்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க? என்ன ரேட்டுக்கு? மொத்தமாக வாங்குறீங்க எப்படி கொடுப்பீங்க? இல்லை ஏதாவது 1-2 பேர் வந்து வாங்குறாங்க, 1-2 வாங்குறாங்க? 2 வாங்குறது 150. சரிங்க. மொத்தம் வாங்கி 125, 30. அப்படிங்களா? இது உங்களை அடக்க செலவு எவ்வளோ ஆகுங்க? உங்களுக்கு மட்டும் எவ்வளோ இதில் வந்து மொத்தமாக செலவாகுங்க? செலவு எங்களுக்கு வந்து வரும் 80,000க்கு வர கட்டினா ஒரு 1 லட்ச ரூபாய் இது பாய் வரும். 1 லட்ச ரூபானா ஒரு 20,000-30,000 வருங்களா லாபம்? அவ்வளோதான் ஒரு தறிக்கு. ஒரு தறி அது வரும். சாயத்துக்கு போய் அது போய் எல்லாம் போய் 15,000 நிற்கும். இதுக்கு எத்தனை பேர் வேலை செய்யணுங்க? அதில் கூலியில் கொடுத்து போக தான் 15,000. எத்தனை விதமான குவாலிட்டியில் நீங்கள் பாய் நெய்வீங்க? குவாலிட்டி 5 விதமான குவாலிட்டி. ஃபஸ்ட் குவாலிட்டி ரேட்டு என்ன ரேட் சொல்லுவீங்க? 130 சரி சரி. ரெண்டாவது குவாலிட்டிங்க? 105. சரி ஓகே. இது ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு ரெண்டாவது குவாலிட்டிக்கு என்ன வித்தியாசங்க? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து அது கொஞ்சம் மெலிசா இருக்கு, இது மொத்தமா இருக்கு. எது மெலிசா இருக்குங்க? ரெண்டாம் நம்பர் மெலிசா இருக்குங்களா? ஒன்றாம் நம்பர் தான் மொத்தமாக இருக்கும். ஒன்றாம் நம்பர் மொத்தமாக இருக்குமா? சரி சரி சரி. ஐயா உங்கள் பேருங்க? டி முத்துசாமிங்களா? இந்த தொழிலை நீங்கள் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் போட்டு 2 வருஷம் தாங்க ஆகுது. இதுக்கு முன்னாடி இது அனுபவம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா, அனுபவம் இல்லாமல் பண்ணுறீங்களா? 1966 வந்து அனுபவம் இருந்தது. அதுலேருந்து அனுபவம் இருக்குங்களா? அனுபவம் கைத்தறியிலேருந்து அனுபவம் இருக்குது. இதில் வந்து ஒரு தறி போட்டிருக்கீங்க. தறியோட காஸ்ட் எவ்வளோங்க? எவ்வளோ வேல்யூங்க? தறி போடுறதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு? சரிங்க. அதுக்கு வந்து முதலீடு எல்லாம் பார்க்கலாம். குருவனுக்கு வந்து நல்லா பார்க்கலாம். 10 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் கோரை எங்கேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? கோரைங்களா? வந்து இடையத்தில் வரணும், கருப்பு தரணும், கடம்பூரிசியில் வாங்குவீங்க. இதோடைய கோரை வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை காய் தண்ணியில் போட்டு சுத்தணியில் சாயம் போட்டு சாயம் போட்டு ஓகே ஓகே ஓகே. சாயம் போட்டு கொதிக்க வச்சு பண்ணுவீங்க. சரி சரி. 4 விதமான போட்டு மொத்தம் எத்தனை கலரு பண்ணுவீங்க? மொத்தம் 5 கலர் போட்டோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 2 கலர் சேர்த்துக்கணும். 2 கலர் சேர்த்து. அதே 4 சைஸ் எக்ஸ்ட்ரா சாயம்லாம் யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? உங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியுமா? நாங்களே கற்றுக்கலாம். நீங்களே கற்றுக்கிட்டீங்க? யாரும் சொல்லிக் கொடுக்கல? தறி ஓட்டத்தை வந்து சொல்லிக் கொடுத்தாங்களா, நீங்களே கற்றுக்கிட்டீங்க? ஏற்கனவே செஞ்ச இடத்துல போயிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க. சரி சரி. இந்த தொழில் போட்டால் லாபம் வருதுங்களா வரலையா? இதே நம்ம உழைக்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். உழைக்கலாம் இல்லை அதான். அப்படிங்களா? மொத்தம் எத்தனை பேர் இதுக்கு வந்து வேலை செய்யணும்? எத்தனை பேர் வேணும்? ஒரு தறிக்கு 5 பேர். எதுக்கு 5 பேர்? தறி ஓட்டுறதுக்கு 5 பேர். கோர கழிக்கிறதுக்கு 3 பேர். சரி சரி சரிங்க. கோரையோட ரேட்லாம் என்ன ரேட் வருதுங்க? ஒரு கோரையோட இருந்து அந்த முக்கால்னு சொல்கிறாங்களா இதுங்களா? 6 முடி. ஒரு முக்கால் 6 முடி. கட்டு பெருசாக இருக்குங்களா வெள்ளையா? அது வந்து ஒரு முடிங்கிறதா? ஒரு கட்டு. அது கட்டில் 6 முடி இருக்கு. சரி சரி சரிங்க. இதோடைய பாயோட நீளம் அகலம் என்னென்ன பண்ணுறீங்க? 43 இன்ச்சு. 5 முக்கால் போடுவோம், 6 அடி போடுவோம். 5 முக்கால் போடுவீங்க, 6 அடி நீளம் போடுவீங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் பண்ணுற பாயோடைய ரேட்டு என்னென்ன ரேட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க? எத்தனை குவாலிட்டியில் கொடுக்குறீங்க? குவாலிட்டி இருக்குது. 105லேருந்து 130 வரைக்கும். இப்போ மொத்தமாக யாராவது வந்து வாங்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நினச்சாங்கன்னா நீங்கள் என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 125 ரூபாய்க்கு. 100 ரூபா. அது ஸ்பெஷல் பாயின்னா எப்படி இருக்குங்க? ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஏதாவது அது என்ன டிஃப்ரெண்ட் காட்டுறீங்க செகண்ட் குவாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி? சரி சரி சரிங்க. குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? அது குவாலிட்டி வந்து கெட்டியாக இருக்குமா இல்லை அது இன்னும் எப்படி பண்ணுவீங்க? 800 வரும். வெயிட் சரிங்க. ரெண்டாவது குவாலிட்டி 900 வரும், 1 வரும். 1 கிலோ அது மாதிரி வரும், 900. ஓகே ஓகே ஓகே. அதோட ரேட் என்ன வருங்க? 100 ரூபாய் விட்டு 105. 100 ரூபா 105. சீசனுக்கு தகுந்த மாதிரி. சரி சரி சரிங்க. என்னென்ன ஊருக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இது? 7 நாள் கொடுப்போம், 6 வேணாலும் போகிறோம் கேட்கறதுல பல பேர் வராங்க. 6 காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்களா இல்லை காசு கொடுத்து எடுத்து போவாங்க? காசு ரெடி காசாக கொடுப்பாங்களா இல்லை ஏதாவது அட்வான்ஸ் அந்த மாதிரி கொடுத்து மொத்தமாக வாங்கிட்டு போய் ரெடி காசு தான் பாய் போனால் டெலிவரி அப்படியே வரும். அப்படியே வந்துடணும். இப்போ வந்து பாய் இங்கேயே வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா கம்பெனியில்? அவங்க எப்படி வாங்கிட்டு என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க? 120 ரூபா. இப்போ 10 லட்ச ரூபா முதலீடு போட்டிருக்குங்கிறீங்க. இது எத்தனை வருஷம் நீங்கள் இது தறி போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் உங்களுக்கு என்ன எவ்வளோ போட்ட முதலீடு எடுத்துட்டீங்களா எடுக்கலீங்க? இன்னும் எடுக்கல. லாபம் எவ்வளோ வருங்க? நீங்கள் ஒரு எவ்வளோ கோரை வாங்கிட்டு வரீங்க மொத்தமாக? 85. அதில் எத்தனை பாய் வருங்க? 80 ரூபா 85,000 ரூபா போட்டு கோரை வாங்கிட்டு வரீங்க. 1000 பாய்னா ஒரு பாய் 120 ரூபானா கூட 1,20,000 ரூபா ஆச்சு. அப்படின்னா 80,000 ரூபா கழிச்சுனா கூட 40,000 60,000
40,000 ரூபா சார். 40,000 உங்களுக்கு வருது. இதில் கூலி நூறுலேருந்து எல்லாம் காயத்துலேருந்து கணக்கு பண்ணுவோம். அது போட்டிங்கன்னா எவ்வளோ கையில் உங்கள் கையில் இருப்பு இருக்கும்? அது 5,000 10,000 கணக்குனா வரப்போக வந்துட்டு போகும்போது ஒன்று இந்த பாய் வந்து யாராவது ஒன்று 2 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவங்க என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 170 ரூபா. குவாலிட்டி நல்லாவே கொடுப்பீங்க. சரிங்கய்யா. இந்த கோரை வரதுனால நீங்கள் சாயம் போட்ட எல்லா வேலையும் இந்த ஏதோ பிசுறு எடுத்து சாயம் போட்டு அப்புறம் நீங்கள் கோரை நெஞ்சு பாயாக வந்துட்டு அந்த பாயை வந்து சைடில் நாடா அடித்து சேல்ஸ் கொடுப்பீங்க. இதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு லோடு வந்து இறங்குச்சுன்னா 1000 ரூபாய் தைக்க எத்தனை நாள் பண்ணுவீங்க? பாய் தைக்கிறதுனா 5 நாள். உளுத்தூரி போட்டு 20 நாள். 20 நாள். மொத்தம் 25 நாளில் 1000 ரூபாய் தைச்சிருவீங்க. 20 நாளில் 1000 ரூபாய். 20 நாளில் 1000 ரூபாய். அப்படி ஆட்டோமேட்டிக்காக பாய் 300 ரூபாய் செஞ்சோம் சரி. ஓகே. 20 நாளில் உங்களுக்கு 30,000 ரூபா பக்கமாக லாபம் கிடைக்குது. ஒரு தறின்னா இன்னும் எத்தனை தறி போட்டால் லாபம் அதிகமாக இருக்கும்? தறி அதிகமாக போடணுங்களா கம்மியாக போடணுங்களா? அதிகமாக போட்டால் தான் வருமானம். கம்மியாக போட்டால் இல்லை. போட்டால் வர கொஞ்சம் அளவுக்கு ரேட்டாக இருக்கும். இப்போ வந்து தறியை வந்து மொத்தமாக என்ன ரேட்டுக்கு வாங்கி குடோன் கட்டி குடோன் இவ்வளோ பெருசு போடாமல் ஒரு சின்னதாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சின்னதாக பண்ணால் கறி ஒரு 2.25 லட்ச ரூபாய் வேணால் குடோன் ஒரு 20,000 கூட போடலாம். அப்படியே அட்டை வைங்க நெச்சு பத்தாள் கரண்ட்டுக்கு அடிச்சுட்டா வரலாம். கொடுக்குறது கூட கரண்ட் வாங்கினா அது 50,000 ரூபா ஆகும். சரி. குறைஞ்சபட்சம் எப்படினாலும் 6 லட்ச ரூபா போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க. உங்ககிட்ட பேட்டி காண்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். உங்களுக்கு பாய் வேணுங்கிறீங்க கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. சரிங்க. நன்றி.